கடந்த 3 வருஷத்துல மட்டும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாததுக்காக நம்ம கிட்ட இருந்து வங்கிகள் வசூலிச்ச தொகை எவ்வளோ தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க. 8,000 கோடி ரூபா. ஆனா, இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. இனி உங்க அக்கவுண்ட்ல ஒரு பைசா இல்லனாலும் பேங்க் உங்ககிட்ட இருந்து அபராதம் வசூலிக்க முடியாது. இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? உங்க பேங்க் இந்த லிஸ்ட்ல இருக்குதா? அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். வங்கி கணக்குல குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லனாலே பலருக்கும் பிபி ஏறிரும். கணக்குல இருக்க கொஞ்ச நெஞ்ச காசையும் அபராதங்க பேர்ல வங்கி புடுங்கிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் சாமானிய மக்கள் இடையில ரொம்ப அதிகமாவே எப்பவுமே இருக்கும். ஏன் எனக்கே இருக்கு. இந்த நிலைமையில நாடாளுமன்றத்துல நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சிருக்க தகவல் என்னன்னா, நமக்கு ஒரு பெருமூச்ச குடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் சிலிண்டர் விலை, இன்னொரு பக்கம் பெட்ரோல் விலைன்னு சாமானிய மக்கள் இப்ப தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு மோசமான நேரத்துல, நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற சொற்ப காச கூட பேங்க்காரன் பெனால்டிங்கிற பேர்ல எடுத்துருவானோங்கிற பயம் எல்லாருக்குமே இப்ப இருக்குது. குறிப்பா மாச கடைசின்னு வந்துட்டாலே, நம்மளோட அக்கவுண்ட் பேலன்ஸ் ரூ. 499 வந்தா கூட அந்த ரூ. 1க்காக ரூ. 100 அபராதம் பிடிப்பான். அந்த அநியாயத்துக்கு தான் இப்போ ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கு. இந்தியால சுமார் 72 கோடி அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்பு கணக்குகளுக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்கல அப்படிங்கிறதுக்காக எந்தவித அபராதமும் விதிக்கப்படுறது கிடையாதுன்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதுல பிரதான் மந்திரி ஜன்தன் திட்டத்துக்கு கீழே தொடங்கப்பட்ட கணக்குகளும் அடங்கும். எளிமையா சொல்லணும்னா இந்த 72 கோடி கணக்குகளும் ஆக்சுவலா ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள். இதுல பணம் இல்லைனாலும் வங்கி ஒரு பைசா கூட அபராதமா பிடிக்க மாட்டாங்க. வங்கி சேவையே எட்டாத அடித்தட்டு மக்களையும் சிறு சேமிப்பாளர்களையும் வங்கி வளையத்துக்குள்ள கொண்டு வரதான் இவங்களோட முக்கியமான நோக்கம். வங்கிகள் வசூலித்த அந்த 8,000 கோடி ரூபாய் கணக்கு என்ன தெரியுமா? சாதாரண சேமிப்பு கணக்கு வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து கடந்த 3 நிதி ஆண்டுகள், அதாவது 2022-23ல இருந்து 2024-25 வரைக்கும் பொதுத்துறை வங்கிகள் வசூலித்த அபராத தொகை மலைக்க வைக்குது. இந்த 8,000 கோடி ரூபாய்ங்கிறது ஏதோ ஒரு வருஷத்துல வந்தது கிடையாது. கடந்த 3 அந்த வருஷ காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சேர்த்தது. ஆனா இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எஸ்பிஐ போன்ற பெரிய வங்கி அபராதத்தை நிறுத்தின பிறகு கூட மற்ற பொதுத்துறை வங்கிகள் இவ்வளோ பெரிய தொகையை வசூலிச்சிருக்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இப்போ அந்த சுமை குறைய போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிம்மதியும் கொடுக்குது. ஸோ குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாததால வசூலிக்கப்பட்ட அபராதம் 8,092.83 கோடி. ஆனாலும் இது வங்கிகளோட மொத்த வருமானத்துல வெறும் 0.23% மட்டும்தான் சொல்லி நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அபராதம் வங்கிகளுக்கு லாபம் ஈட்டும் வழிமுறை இல்லை, வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்குவதற்கான வங்கிக்கு ஏற்படுற ஒரு செலவை சரி செய்யறதுக்காக தான் இது வசூலிக்கப்படுது அப்படிங்கிறது அரசோட வாதமா இருக்குது. வாடிக்கையாளர்களோட நலன் கருதி இந்தியாவோட மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடந்த 2020 மார்ச் மாசமே சேமிப்பு கணக்குகளுக்கான மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை முழுமையா ரத்து பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து 2025 வருஷத்துல மட்டும் மேலும் 9 பொதுத்துறை வங்கிகள் இந்த அபராத கட்டணத்தை முற்றிலும் ரத்து பண்ணிட்டாங்க. மேலும் 2 வங்கிகள் கட்டணங்களை குறைச்சும் முறைப்படுத்தியிருக்காங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்துல தெரிவிச்ச தகவல் படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்கனவே 2020ல அபராதத்தை ரத்து செஞ்ச நிலையில 2025 வருஷத்துல அந்த பாதையை பின்பற்றி முழுமையா அபராதத்தை ரத்து செஞ்ச மற்றும் விதிகளை மாற்றிய வங்கிகளோட லிஸ்ட் பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நிதியமைச்சர் குறிப்பிட்ட அந்த 9 வங்கிகள்ல முக்கியமானவை மற்றும் நடைமுறைக்கு வந்த தேதிகள். பஞ்சாப் நேஷனல் வங்கி ஜூலை 1, 2025ல இருந்து ரத்து செய்யப்பட்டுச்சு. கனரா வங்கி ஜூன் 1, 2025ல இருந்து அனைத்து சேமிப்பு கணக்குகளுக்கும் ரத்து செய்யப்பட்டுச்சு. பேங்க் ஆஃப் பரோடா ஜூலை 1, 2025ல இருந்து நிலையான சேமிப்பு கணக்குகளுக்கு ரத்து செய்யப்பட்டுச்சு. இந்தியன் வங்கி ஜூலை 7, 2025ல இருந்து ரத்து செய்யப்பட்டுச்சு. பேங்க் ஆஃப் இந்தியா 2025 ஜூலைல இருந்து ரத்து செய்யப்பட்டுச்சு. அப்புறம் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ வங்கி, மத்திய வங்கி மற்றும் பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கி இங்கேயும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நிதியமைச்சர் சொன்ன இந்த ஸ்வீட் நியூஸ் பெரும்பாலும் பொதுத்துறை வங்கிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்க ஒருவேளை HDFC, ICICI அல்லது ஆக்சிஸ் போன்ற தனியார் வங்கிகள்ல கணக்கு வச்சிருந்தா அங்க இன்னும் மினிமம் பேலன்ஸ் விதிமுறைகள் கடுமையாக தான் இன்னும் இருக்குது. அங்கே 5,000லேருந்து 10,000 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா இப்போவும் அபராதம் வசூலிக்கப்படலாம். அதனால உங்க பேங்க் எதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற 2 பொதுத்துறை வங்கிகள் அபராதத்தை முழுமையா ரத்து செய்யலைனா கூட அவங்க முறைப்படுத்தி இப்போ பாதியா குறைச்சிருக்காங்க அல்லது நியாயமான அளவில் மாற்றிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும்.
அது என்னலாம் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. தனியார் வங்கிகளோட நிலைமை என்ன? பொதுத்துறை வங்கிகள் அதிரடியா அபராதத்தை ரத்து செஞ்சாலும் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ போன்ற முன்னணி தனியார் வங்கிகள் இன்னமும் மினிமம் பேலன்ஸ் விதிகளை கடுமையாக தான் வச்சிருக்காங்க. அங்கே குறைந்தபட்சம் 5000 10,000 வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அரசு பொதுத்துறை வங்கிகளில் செஞ்சிருக்க இந்த மாற்றம் வருங்காலத்தில் தனியார் வங்கிகளையும் தங்களோட விதிகளை கொஞ்சம் தளர்த்தினா நல்லா இருக்குங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க கவனிக்க வேண்டிய அந்த முக்கிய மாற்றங்கள் என்னலாம்? ஃபர்ஸ்ட், அபராத கட்டுப்பாடு. இனி வங்கிகள் ஒரு நிலையான தொகையை, உதாரணமா 200 ரூபாய் அல்லது 500 ரூபாயை அபராதமா வசூலிக்க முடியாது. குறைந்தபட்ச இருப்பு தொகையில எவ்வளோ குறைவாக இருக்குதோ அதுக்கு விகிதாச்சாரப்படி மிகச்சிறிய அளவிலேயே அபராதம் விதிக்கப்படணும்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது, எச்சரிக்கை காலம். கணக்குல பணம் குறைஞ்சதுன்னா வங்கி உடனடியாக அபராதம் விதிக்க கூடாது. வாடிக்கையாளருக்கு எஸ்எம்எஸ் மூலம் தெரிவிச்சுட்டு பணத்தை செலுத்துறதுக்கு 30 நாட்கள் அவகாசம் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, நெகட்டிவ் பேலன்ஸ். அபராதங்கிற பேர்ல உங்க கணக்குல இருக்கிற தொகையை மைனஸ்க்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா நோக்கி நகர வேளையில சாமானியர்களோட சேமிப்புல கை வைக்காம அவங்களுக்கு சுமையை குறைக்கிறதுக்கு வங்கிகள் முன்வரது வரவேற்க வேண்டிய ஒண்ணுதான். ஆனா இன்னும் சில தனியார் வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற பேர்ல வசூலிக்கப்படுற அதிகப்படியான கட்டணங்களையும் அரசு முறைப்படுத்த வேணும் அப்படிங்கிறது தான் சாமானியர்களோட கோரிக்கை. உங்களோட வங்கி கணக்கு 0 பேலன்ஸ்ல இருக்குதா அல்லது மினிமம் பேலன்ஸா அப்படிங்கிறத கவனிங்க. அது சரிபார்க்கறது ரொம்ப முக்கியம். சரி, உங்க அக்கௌண்ட் எப்படி மாத்துறது? உங்ககிட்ட இப்போ ஒரு சேமிப்பு கணக்கு இருக்கு, ஆனா உங்களால மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேணாம். உங்க பேங்க் கிளைக்கு போய் என் கணக்கை பிஎஸ்பிடி, அதாவது பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டா மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தா போதும். அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் இருந்தாலும் ஒரு பைசா கூட அபராதம் பிடிக்க மாட்டாங்க. சரி, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? இது வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸு அப்படிங்கிற பேரில் எவ்வளோ அபராதம் பிடிச்சிருக்காங்க? எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த தொகையை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்கள் பேங்க் மேலாளர்கிட்ட போய் உங்கள் அக்கௌண்ட்டை 0 பேலன்ஸ் வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியுமா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. Subscribe to One India and never miss an update.